உங்க 2 பேர்கிட்டயும் ராணி செக்கப் போற விஷயத்துக்கு பின்னால ஒரு பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னல, அத முதல்ல என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நான் செஞ்சிருக்கிற பிளான் முழுசா உங்களுக்கு புரியும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சித்தார்த்த பார்த்தேன். அவன் யாராவது அவனை பாக்குறாங்களான்னு பதுங்கி பதுங்கி மொட்டை மாடிக்கு வந்தான். நான் சித்தார்த்தோட நடவடிக்கையை கவனிச்சு அவனை ஃபாலோ பண்ணி மொட்டை மாடிக்கு வந்தேன். அப்ப அவன் யாருக்கும் ஃபோன் பண்ணான். சொல்லுங்க மிஸ்டர் சித்தார்த், ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டீங்களா? கிளம்ப போறோம் டாக்டர். என்ன டாக்டர்னு சொல்லி பேசுறான்? டாக்டர், இப்ப நான் கால் பண்ணது எதுக்குன்னா, என் ஒய்ஃப் ராணியை நான் இயர்லி ஸ்கேன் செக்கப்புக்கு கூட்டிட்டு வரேன். அதுவும் ரொம்ப கேஷுவலா. நான் ராணிக்கிட்டையும் சரி வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் சரி வேற எதையுமே காட்டிக்கல. தட்ஸ் குட் மிஸ்டர் சித்தார்த். நீங்க சொல்லியிருந்தா ராணி இன்னும் டென்ஷன் ஆயிருப்பா. ஆமா டாக்டர், ராணிக்கு பிரீத் ப்ராப்ளம் வந்ததுனால நீங்க பேபியோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணணும்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சித்தார்த், நாம எதையுமே நெகட்டிவா யோசிக்க வேண்டாம், பாசிட்டிவா யோசிப்போமே. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் டாக்டர். அப்புறம் இந்த ஸ்கேன் செக்கப் எல்லாம் நார்மலா செய்யற மாதிரி காட்டிக்கோங்க. ஷூர் மிஸ்டர் சித்தார்த், நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் அதை தான் பண்ணுவேன். சரி, நீங்க உடனே கிளம்பி வாங்க. என் உலகமே ராணி வயித்துல இருக்க பாப்பாதான். அத கொஞ்சம் எப்படியாவது. சித்தார்த், நான் திரும்பவும் சொல்ற ஒரே விஷயம், நல்லதாவே நினைப்போம். ஓகே டாக்டர், நான் ராணியை கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம் வாங்க. என்ன சொல்ற தமன்னா? அப்போ ராணி வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதோ ஆபத்து இருக்கா? எக்ஸாக்ட்டா தெரியல, ஆனா சித்தார்த் ராணி கிட்ட ஏதோ ஒரு சிம்டம்ஸ பார்த்து டாக்டர் கிட்ட சொல்லிருக்கான். அந்த டாக்டரும் உடனே ராணிய இயர்லி செக்கப்க்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. அதுதான் விஷயம். அதுக்கும் நீ இப்ப போட்டிருக்கிற பிளானுக்கும் என்ன சம்பந்தம்? என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஒரு சின்ன டென்ஷன் தான் எனக்குள்ளாரையும் இருக்குது. இப்போ நீ வேற வரதே இல்லையா, அதனால இன்னும் எனக்குள்ளார இருக்கிற டென்ஷன் அதிகமா தான் இருக்குது. அதே சமயத்துல நீ எங்க இருந்தாலும் என்ன பார்த்துனே தான் இருப்ப, என்ன ஆசீர்வாதம் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால உன்னோட ஆசீர்வாதத்தோட நான் ஆஸ்பத்திரி கிளம்புறேன். எடுக்க போற ஸ்கேன் ரிசல்ட்ல பாப்பாவோட ஹார்ட் பீட் எல்லாம் நல்லபடியா வரணும். ஐயோ மாமா, இப்ப கூட புரியல. ஆல்ரெடி ராணிக்கு ஒரு ப்ராப்ளம்னு தான் வீட்ல யாருக்கும் தெரியாம சித்தார்த் ராணியா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு கூட்டிட்டு போறான். இப்ப தமன்னா அதையே சாக்கா வச்சு குழந்தைய அந்த அல்ட்ராசவுண்ட் மிஷினை வச்சே கொல்ல போறா. அப்படி செஞ்சா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அது ஆக்சிடென்டலி நடந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா டாக்டர் தான் ஏற்கனவே சித்தார்த் ராணிக்கு இருக்கிற ஏதோ ஒரு சிம்டம்ஸை வச்சு சொன்னதுனால அவனும் அதனாலதான் பாப்பா இறந்துருச்சுன்னு நம்பிடுவான். டாக்டரும் அப்படி ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சா கூட உண்மையை சொல்ல மாட்டாங்க மாமா. சொன்னா ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போயிடும்ல, அதனால அவங்களும் அதை அப்படியே மூடி மறைக்க தான் பாப்பாங்க. தமன்னா, நீ நினைச்சே பார்க்க முடியாதபடி பிளான் பண்ணிருக்க. சூப்பர் போ. ஆமா, இதுதான் அந்த ராணி வயித்துல இருக்கிற குழந்தையை கொல்றதுக்கு எனக்கு கிடைச்ச சூப்பர் பிளான். அந்த ராணி குழந்தைய வயித்துல சுமக்கிறதுனாலதான் சித்தார்த் அவளையும் ஏத்துக்கிட்டு வேற வழியே இல்லாம இருக்கான். அவ வயித்துல இருக்கிற குழந்தை இறந்துருச்சுன்னா அவளையும் அவ வெறுத்து ஒதுக்கிடுவான். அதுக்கப்புறம் அந்த ராணிய முடிக்கிறதுலாம் ஒரு மேட்டரே இல்ல. ஆமா தமன்னா, நாம அந்த பொம்மையவே ஈஸியா கொன்னுட்டோம் மாமா. ஆனா இந்த ராணிய கொல்றது பெரிய பாடா இருக்கு. அப்பா, முதல்ல சிறுச கொன்னுடுவோம், அதுக்கப்புறம் பெருச டார்கெட் பண்ணலாம். பாப்பா விஷயத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு ஒரு நல்ல அறிகுறியை காட்டணும்.
நல்ல வேலைக்கா, எங்க நீ தண்ணிய சிவப்பா காட்டி என்ன பயமுறுத்துருவியோன்னு நான் பயந்துட்டேன். ராணி இங்க வா. சாமிக்கு தீபாராதனை காட்டி சிவனை நல்லா கும்பிட்டுக்கோ. பாப்பாவுக்கு இதே துடிப்பு நல்லபடியா இருக்கணும், ஸ்கேன் ரிப்போர்ட் நல்லபடியா வரணும்னு வேண்டிக்கோ. சரிங்க பாட்டி. சரிம்மா, நல்ல நேரம் முடிய இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள கிளம்பிடலாம். ம். வா போலாம். சரி பாட்டி. போ. போ ராணி போ. வரும்போது உன் வயித்துல இருக்கிற குழந்தைய நீ தொலைச்சிட்டு தான் வருவ. பக 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 இசை கலங்க இடி முழுங்க பக 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 சத்துருவர்கள் அழிய சதியாட்ட ஆட வரப்போறாதாயி பக 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 பக. யாருப்பா அது? யார் இவரு? பார்க்க சாமியார் மாதிரியே இருக்காரு, ஆனா ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் வராரு. இல்ல தெரியல. தாயே, உறக்க போறது புள்ளை இல்ல, அவதாரணி. பக 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 பக. ஒரு நிமிஷம். கையால ஏதாவது கொடுறா. பக 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 பக. ஐயா இந்தாங்க, முதல்ல வாங்கிட்டு கிளம்புங்க. நான் பிச்சைக்காரன் இல்ல, அந்த அவதாரத்தை வரவேற்க வந்தவன். அந்த அவதாரத்தை பெத்தெடுக்கிற அம்மா. நீ நீடுடி வாழ்க. பக 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 ஏங்க, பக. அவரு ராணியையும் அவ வயித்துல இருக்கிற பாப்பாவை பத்தியும் தான் ஏதோ சொல்றாரு. ஐயோ பாட்டி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, வாங்க இல்ல போலாம். சித்தார்த், ஓதாயி, ஓ அங்க தெரியும். பக 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 பக. ஐயோ நான் தான் சொல்றேன்ல, லேட் ஆகுது. வண்டி ஏறுறா, வாங்க போலாம். வாங்க வாங்க. வாங்க எல்லாம் வண்டியில ஏறுங்க வாங்க. ஓதாயி, ஓ எல்லாம் நல்லபடியா நடக்கும். பக 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 பக. பக 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 பக. நல்லபடியா போயிட்டு வா தாயி. பக 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 பக. என்ன தமனா இந்த ஆளு? நிறுத்தியா? பைத்தியங்களா பைத்தியங்களா. ஏய், யார பார்த்து பைத்தியம்னு சொல்ற? பக 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 பக. வரப்போறது யாரு தெரியுமா? பக 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 பக. ஏய், வாயை மூடிட்டு போயா முதல்ல. நான் போக தான் போறேன், ஆனா அவ வருவா. பக 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 பக. என்ன தமனா இவன்? கிறுக்க மாதிரி இருக்கான். நம்மள போய் பைத்தியக்காரங்கன்னு சொல்றான். அவதாரம் இவதாரம்னு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு புரியல சித்தப்பா? ராணி வயித்துல இருக்கிறது அவதாரணியா, அததான் இவன் அப்படி சொல்றான். பக 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 பக. போயா. ஆ, பக 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 பக. என்ன சொல்ற தமன்னா? ஆமா,
அது என்ன சாதாரண குழந்தையா? பொம்மையோட குழந்தை. அது 3 நாள்ல கருவுல இறந்து திரும்பவும் உருவம் எடுத்து ராணி வயித்துக்குள்ள போயிருக்குன்னா அது என்ன சாதாரண குழந்தையா? அந்த குட்டிச்சாத்தா நம்மள வச்சு செஞ்சதெல்லாம் மறந்துருச்சா? அது எப்படி மறக்க முடியும் தமன்னா? அது என்ன சாதாரண குழந்தையா? அது ஒரு குட்டிச்சாத்தான். நம்மளையெல்லாம் வச்சு செஞ்சுட்டு போயிடுச்சு. அது மட்டும் திரும்ப ராணி வயித்துல பிறந்து வந்துச்சு, நம்மளாம் அவ்வளவுதான். என்ன தமன்னா, கிளம்பலாமா? கிளம்பலாம். இன்னைக்கு ராணி செக்கப்புக்கு போய் அவ வயித்துல இருக்கிற குழந்தை கருவிலேயே சாக போதும். சரி சரி, இங்கே நின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்னா எந்த வேலையுமே நடக்காது. நம்ம போலாம். சித்தப்பா வாங்க. வா மனு. வாங்க. ராணி உட்காருமா. வாங்க. உட்காருமா. தாத்தா, நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, இங்கே இருங்க. பாட்டி வந்துடுறேன். சரிப்பா. என்னாச்சு? எதுக்காக அழுவுறீங்க? நான் கர்ப்பமா இருக்கேன்னு 6 வாரம் கழிச்சு வந்து முதல் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்கம்மா. அதுக்காக தான் இங்க வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்க வந்தேன். குழந்தையோட ஹார்ட் பீட்டே சரியில்லைன்றாங்க. அதை நினைச்சதான் ரொம்ப பயமா இருக்கு. இனி என்னோட குழந்தை ஆரோக்கியமா பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் செக்கப்க்கு தனியா தான் வந்திருக்கேன். என் வீட்டுக்காரர் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாரு. 5 வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த கடவுள் கண்ணை திறந்திருக்காருன்னு நினைச்சேன். இப்ப என் வீட்டுக்காரரு, அத்தை, மாமா எல்லாருக்கும் நான் என்ன சொல்லுவேன்? அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் போகும்போது நல்லா தானடி போனேன், இப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏம்மா, உன்னோட கஷ்டம் எங்களுக்கு புரியுதுமா. அதுக்காக முதலா ஸ்கேன் எடுக்க வந்த என் பேத்திக்கிட்ட இதெல்லாம் சொல்லி அவளை ஏமா பயமுறுத்துற? இந்த நேரத்துல அவகிட்ட இத சொன்னா அவ பதட்டப்பட மாட்டாளா? என்னம்மா நீ? என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவங்க எதுக்காக அழுவுறீங்கன்னு கேட்டாங்க. அதனாலதான் சொன்னேன். என் சோகம் என்னோடயே போட்டோம். ஏமா ராணி, ஹாஸ்பிட்டல்னா 4 நல்லது கெட்டது இருக்கதான் செய்யும். அதையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. உன் வயித்துக்குள்ள இருக்கிற பாப்பா நல்லபடியா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத. சரிங்க பாட்டி. ராணி, உனக்கு பல்ஸ் அதிகமாகுது, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. பாத்தியா ராணி, அவ தேவையில்லாததெல்லாம் பேசி உன் மனசை கழிச்சிட்டு போயிட்டா. நீ பயப்படாதம்மா. அந்த பரமேஸ்வரனையும் பார்வதியும் நினைச்சுக்கோ. அவங்க உனக்கு எப்பவும் துணை இருப்பாங்க. சரி பாட்டி. ராணி, ராணி, டாக்டர் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா போலாம். பயப்படாம போமா ராணி. தாத்தா, பாட்டி, நாமெல்லாம் ஒரு ரூம்குள்ள உட்காந்து பாப்பாவோட ஹார்ட் பீட்டை கேட்கலாம். சரி. இந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படி ஒரு எக்யூப்டு மிஷினரியே வச்சிருக்காங்க. சரி, நான் முதல்ல ராணியை கூட்டு போய் டாக்டர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். ராணி, வா வா போலாம். ராணி, நம சிவாயா நம சிவாயான்னு சொல்லிக்கிட்டே இருமா. மனசு லேசாகும். எல்லாமே நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. போ, தைரியமா போ. வா போலாம்.
லாரா? லாரா இல்ல, லேகா. சாரி லேக்கா, சொல்லுங்க. தமன்னா, நீ சொன்ன மாதிரியே பயங்கர உருக்கமா பேசி ராணிய டென்ஷன் படுத்திட்டேன். அவளும் பயங்கரமா பதட்டமாயிட்டா. இனிமே அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. சூப்பர் லேக்கா. இனிமே எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீங்க எப்பவும் போல சித்தார்த் கோஷ்டி கூட போய் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துக்கங்க. ஓகே தமன்னா. அப்புறம் இன்னொரு விஷயம், ராணிய சித்தார்த் செக்கப்காக டாக்டர் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டான். சரி 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 லேக்கா, மனு வந்துட்டான். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே பாய். தமன்னா, நம்ம காரை நான் ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்ல விடல. எதுக்கு நமக்கு தேவையில்லாத ரிஸ்க்குன்னு வெளியில ரோட்ல நம்ம ஆளுங்க யாரும் பார்க்காத இடத்துல வண்டியை லாக் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ண மனு. ம். ஆமா, ராணியை செக்கப்க்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆ, சித்தார்த் கூட்டிட்டு போயிட்டான். சரி தமன்னா, நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டல? அதுல என்ன உனக்கு சந்தேகம் மனு? இல்ல, கேட்டேன். ஹலோ, சொல்லுங்க மேடம். என்ன, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மேடம், நீங்களா இப்போ கால் பண்ணீங்க? ஆமா, போய் பார்ப்போம். நீங்கள் எதுக்கு என் நம்பரை கண்டுபிடிச்சு கால் பண்ணீங்க? நீங்க தானே ரவி? ஆமாம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ராணின்னு ஒரு பொண்ணு அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் பண்ண வரா. அவ வயித்துல இருக்கிற குழந்தையோட கதைய நீங்க எப்படியாவது முடிக்கணும். என்னங்க நீங்கள் எப்படிலாம் பேசுறீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? வயிற்றுக்குள்ளே இருக்க கருவை கொல்ற மாதிரி தெரியுதா? காசு கொடுத்தா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிடுவாங்களா? இதுல 1,00,000 ரூபாய் இருக்கு. இங்க பாரு, நான் ஒண்ணு சும்மா இப்படி கேட்கல. உன்னை பத்தி விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். என்னமோ பாவமே பண்ணாத மாதிரி சீன் போடுற. இந்த மாதிரி நிறைய விஷயம் நீ பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். சரி சரி, யாராவது பார்த்துட்டு போறாங்க, கொடுங்க மேடம். பணத்தை கை நீட்டி வாங்கியிருக்க. சொன்ன வேலையை நீ செஞ்சிருவல்ல? அதெல்லாம் ஈஸியாக முடிச்சலாம் மேடம். சிம்பிள். அந்த மிஷின்ல இருந்து வர ரேஷ் கதிரெல்லாம் ஹீட் மோடுக்கு மாற்றிட்டா போதும். அதிலிருந்து வர கதிர் உள்ளே இருக்கிற சிசுவை 2 நிமிஷத்தில் காலி பண்ணிடும். இதில் யாருக்கு எந்த சந்தேகமும் வராது. குழந்தையோட ஹார்ட் பீட் நின்றுச்சுன்னு டாக்டர் அப்படியே அவங்க ஃபேமிலிட்டையும் சொல்லிடுவாங்க. சூப்பர். இத பக்காவா பண்ணிடணும், சரியா? சரிங்க மேடம். எல்லாம் ஞாபகம் இருக்கு மேடம். அந்த டானி இப்போ செக்கப்க்கு வந்திருக்கா. அவளோட போட்டோவை நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். எந்த பிசுறும் இல்லாம நீ அதை கரெக்டா செஞ்சு முடிக்கணும். ஓகே மேடம். என்ன சித்தப்பா, ஓகே தானே? டபுள் ஓகே தமன்னா. என்ன சித்தப்பா, மனு உட்கானோ? ஆமா, இங்க தானே நின்னுகிட்டு இருந்தான். அதுக்குள்ள எங்க போயிட்டான்? மனோ, இதோ புது நம்பர்ல இருந்து இவ்ளோ மெசேஜஸ் வந்திருக்கு. ஆமா தமன்னா, எனக்கும் ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. தமன்னா, ஏதோ வீடியோ மாதிரி இருக்கு தமன்னா. முதல்ல ஓபன் பண்ணி பாரு. எப்படி ஒரே நம்பர்ல இருந்து 2 பேருக்கு வீடியோ தெரியலையே. ஓபனே ஆக மாட்டேங்குது. சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது. வாங்க கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கலாம். அப்படி போலாம் வா. எஸ், கமிங். என்ன ராணி, ரொம்ப நர்வஸா இருக்கீங்க போல இருக்கு. இல்ல டாக்டர், நீங்க பயப்பட வேண்டியதெல்லாம் இல்ல. இது சாதாரண செக்கப் தான். உங்க வயித்துல இருக்க பேபியோட ஹார்ட் பீட் செக் பண்ணி அதோட growth, ஹெல்த்த பத்தி சொல்ல போறோம். அவ்வளவுதான், சரியா?
தாத்தா நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. பாட்டி ஆ வந்துடுறேன். சரிப்பா. டாக்டர், ராணி வெளியே தான் இருக்கா. எந்த சூழ்நிலையிலையும் அவளுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்க காட்டிக்கவே வேண்டாம். நீங்க போன்ல சொன்ன மாதிரி ராணிக்கு மறுபடியும் பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துச்சா? இல்ல டாக்டர், இருந்தாலும் நீங்க ஒரு ப்ராப்ளத்துக்கான சிம்டமா இருக்குன்னு சொன்னதுல இருந்து எனக்குள்ள ஒரு சின்ன பயம். இல்ல பெரிய பயம். ஆனா அவ என்கிட்ட பாப்பாவை பத்தி பெருசா கேர் எடுத்துக்காத மாதிரி தான் காட்டிப்பா. ஆனா அவளுக்கு பாப்பானா உசுறு. தினம் தினம் அவ பாப்பா கூட பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு பாப்பா தான் எல்லாமே. பாப்பாக்கு ஒண்ணுன்னா அவளால தாங்கிக்கவே முடியாது டாக்டர். சித்தார்த், எப்பவுமே பாசிட்டிவாவே நினைப்போமே. எதுக்காக நீங்க பயந்துட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க? எல்லாமே நல்லதா தான் நடக்கும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. திங்க் பாசிட்டிவ். நீங்க போய் ராணியை கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். என்ன சித்தார்த், சவுண்டே காணோம்?